الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد صدق الله العلي العليم. عن عائشة رضي الله تعالى عنها كان رسول الله صلى الله عليه وسلم يجتهد في رمضان ما لا يجتهد في غيره وما يجتهد في أشهر الأواخر منه ما لا يجتهد في غيره رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு செய்த மாபெரிய ஒரு கிருபைதான் இந்த ரமலானுடைய கடைசி பகுதி அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். இந்த ரமலானுடைய கடைசி பகுதி என்பது இது இபாதத்துகள் அதிகமாக செய்யக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இபாதத்து செய்வதிலே முயற்சி செய்த ஒரு பகுதி தான் இந்த கடைசி பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களில் முயற்சி செய்வதை போல ஏனைய காலங்களில் முயற்சி செய்ய மாட்டார். ஏனைய காலங்களில் முயற்சி செய்யாத அளவு இந்த ரமலானுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தில் முயற்சி செய்வார். அதிலேயும் வமா யஸ்தைது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின்ஹு மா லா யஸ்தைது ஃபீ கைரிஹி. ரமலானுடைய ஆரம்ப பகுதி, அதனுடைய மத்தியம், இவைகளில் முயற்சி செய்யாத அளவு இந்த ரமலானுடைய கடைசி பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்வார். ஏன் இந்த கடைசி பகுதியில் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இபாதத்தில் ஈடுபடும். ரமலானுடைய ஆரம்ப பகுதி செய்யாத இபாதத், ரமலானுடைய நடுப்பகுதி செய்யாத இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி பகுதியில் அதிகமாக செய்வார். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் அஷ்ரல் அவாஹிர் மின் ரமலான், நபி அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதியை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் வஜத்த வஷத்தல் மிஅஸர வஅஹியல் லைல வஐக்கல் அஹ்லா, நபி அவர்கள் இபாதத்துக்காக வேண்டி முயற்சி செய்வார்கள். தன்னுடைய வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பாட்டி விடுவார்கள். இன்னும் இரவு முழுக்க இபாதத்துகளை செய்வார்கள். இரவை இபாதத்திலே ஹயாத்தாக்குவார்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த கடைசி பகுதி இபாதத்துக்குரிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த கடைசி பகுதியில இரவு காலங்கள்ல கியாமுல் லைலுடைய இபாதத்துகள் நடந்து கொண்டிருக்குது. தராவீஹுடைய தொழுகை, இஷாவுக்கு பின்னால தராவீஹுடைய தொழுகை, இன்னும் நடுநிசையில கியாமுல் லைல் என்ற இபாதத், இது தஹஜ்ஜுடைய தொழுகையை நாங்கள் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறோம். இதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. கியாமுல் லைல் இது என்ன, தஹஜ்ஜத்னா என்ன, வித்ரண்டா என்ன? இதுல இன்றைக்கு மக்களை போட்டு இன்றைக்கு சிலர் குழப்பிக் கொண்டிருக்கிறார். கடைசி பகுதியில தராவி அப்படி ஒன்று இல்ல, இது கியாமுல் லைல்ண்டா அது இரவையில தொழக்கூடிய தொழுகை, அது தஹஜ்ஜத்திலே இரவுடைய நடுநிசையில தொழக்கூடிய தொழுகைதான் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். இன்னல்லாஹ் ஃபரத அலைக்கும் ஸியாம ரமலான் வ ஸனன்து லக்கும் கியாமா. அல்லாஹ் தஆலா நோன்பை ஃபர்லாக ஆக்கி இருக்கிறான். இந்த நோன்புடைய காலத்தில்
நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கேன் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கார். வமன் காம கியாம் வமன் சாம ரமலான வகியாமஹு உஃபிர லஹு மா தகத்தம் மின் ஸம்பிஹி. ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு நோற்று அதனுடைய இரவுகளில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே ரமலானுக்கு என்ற ஒரு இபாதத் இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பெரியோர் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ரமலானுக்கு இபாதத் ஒன்று இல்ல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகஅ. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ரமலானுடைய காலமோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ 11 ரகஅத்தை விட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூடுதலாக தொலைவில்லை என்ற ஹதீஸை இந்த ஆதாரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப ரமலானுடைய காலத்துல தனியான இபாதத் ஒன்று இல்ல. ரமலானுக்கு என்ற ஒரு இபாதத் ஒன்று இல்ல. ரமலான் அல்லாத காலத்திலேயும் 11 ரக்காத்து தான். அதை விட கூடுதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவில்லை என்பார் சொல்லுகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், வஸனன்து லக்கும் கியாமா, இந்த ரமலானுடைய காலத்தை நின்று வணங்குவதை நான் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறேன். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ், மன் சாம ரமலான ஈமான வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் ரமலானுடைய மாதத்தில் யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவராக நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் நோன்பு நோற்றுக் கொள்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வமன் காம ரமலான ஈமான வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. ரமலானுடைய காலத்தில் யார் இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். புகாரியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், வமன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திசாபா உஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில யார் ஈமானோடு நன்மை ஆதரவு வைத்து நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கார். எனவே இபாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தை பிரித்து பிரித்து காட்டினார். ஆனா இன்றைக்கு அந்த இபாதத் என்ற ஒன்று இல்லை என்பா சொல்றான். ரமலானுடைய காலத்துல தராவி என்ற இபாதத் ஒன்று இருக்குது. இதற்கு இன்னைக்கு சொல்றாங்க தராவி என்ற இபாதத். தராவி என்ற பெயர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்ல, சஹாபாக்களுடைய காலத்துல இல்ல. இமாம் புகாரி தான் இந்த கிதாப் பாபு தராவி என்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இது நபியுடைய காலத்திலும் இல்ல, சஹாபாக்களுடைய காலத்துல இல்ல, தாபீங்களுடைய காலத்துல இல்லன்னு சொல்றான். அப்ப நபியுடைய காலத்துல இல்லாத ஒன்று, சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாத ஒன்று, தாபீங்களுடைய காலத்துல இல்லாத ஒன்றா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கொண்டு வராங்க. அன்பான சகோதர பெரியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹீஹுல் புகாரி என்ற கிதாபுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹீஹான ஹதீஸ்ல கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. இந்த புகாரியுடைய கிதாபை நாங்க எடுக்கிறோம், இந்த புகாரியில வரக்கூடிய ஹதீஸ்ல நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தலைப்பை ஏற்கிறதுக்கு தயார் இல்லை. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தலையங்கத்தை எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. அவர்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸில் தாபீங்கள் தப தாபீங்கள் சஹாபாக்கள் வாயிலா ஹதீஸ கொண்டு வருகிறார்கள். அந்த ஹதீஸ்களுக்கு ஒவ்வொரு பாபுகளை அமைக்கிறார்கள், ஒவ்வொரு தலைப்புகளை போடுகிறார்கள். ஆனால் இமாம் புகாரி கிதாபு பாபு தராவி என்ற ஒரு பாடத்தை கொண்டு வந்தால் இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆரம்பத்தில் இந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் அப்படி ஒரு பெயர் ஒன்று இல்லை என்பா சொல்கிறார்கள். அன்பான சகோதர பெரியார்களே, நாமும் இந்த ஹதீஸ்களை வழங்க வேண்டும். ஹதீஸ்களை நாம் சரியாக வழங்க வேண்டும். ஏனா சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ்களுடைய கிதாபுகளுடைய விளக்கம் இல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபியுடைய ஹதீஸ்கள் எப்படி கோர்வை செய்யப்பட்டது என்ற வரலாறு தெரியாம சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹதீஸ்கள் என்ன என்ற அடிப்படை புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்களும் அவ்வாறு அதனை கேட்டுவிட்டு அமல்கள்ல நாங்க விடுபடக்கூடியலாம் மாறிடக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில 2 பாபுகளை கொண்டு வராங்க. ஒன்று கியாமுல் லைல்
இரவுடைய இபாதத்துகள் என்று சொல்லக்கூடிய பாபையும் கொண்டு வருகிறார்கள். அடுத்ததுதான் ரமலானுடைய காலத்தில் தொழக்கூடிய தராவியுடைய தொழுகை என்ற ஒரு பாடத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இந்த 11 ரகாத் என்ற ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கியாமுல் லைல் என்ற பாடத்தில் தான் கொண்டு வருகிறார்களே தவிர தராவியுடைய பாடத்தை கொண்டு வர இல்லை. தராவி என்ற பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தலைமையில மக்களுக்கு 23 ரகாத்துடைய தொழுகை நடாத்தினார். அதனால அன்பான சகோதர பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தெளிவாக சொல்கிறார்கள், நானும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிக்கு போனோம். அங்கே சென்றவுடன் மக்கள் பிரிந்து பிரிந்து தொழ ஆரம்பிச்சாங்க. மக்கள் ஒவ்வொரு கூட்டமா தொழ ஆரம்பிச்சாங்க. ஒருவர் தனியே தொழுகிறாரு, இன்னும் 2 பேர் தொழுகிறாங்க, இன்னும் ஒருவர் 2-3 பேரா தொழுகிறாங்க, இன்னும் ஒருவரை ஒரு கூட்டம் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்படி பள்ளியில பல ஜமாத் நடந்து கொண்டிருந்துச்சு. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தலைமையில அந்த எல்லாரையும் ஒன்று சேர்த்து 23 ரகாத்தில் தொழ வைச்சாங்க. ஏன் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உபை இப்னு கஅப் அக்ரஹும், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களே நல்ல ஓத தெரிந்தவர் அவர் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யஉம்முக்கும் அக்ரஹும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இமாமத் செய்யக்கூடிய யாராக இருக்கணும், உங்களிலே நல்ல கிராத் நல்ல தொனியிலே ஓதக்கூடியவர் தான் உங்களுக்கு இமாமத் செய்ய என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலதான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா தலைமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜமாத் நடத்தினார். அடுத்த நாள் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வரக்கூடிய சமயத்துல இப்ப பார்க்கறாங்க எல்லாரும் ஒன்றாக ஒரே தலைமைத்துவத்துக்கு கீழாக தொழுது கொண்டிருக்கிறாங்க. இப்பதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள், நிஅமத்துல் பித்அத்து ஹாதிகி, இது எவ்வளவு சிறந்த ஒரு விடயம் என்ற விடயத்தை சொல்லி காட்டினார். ஆனா இந்த இடத்துல இந்த பித்அத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் இன்றைக்கு ஹஜ்ரத் உமர் ஒரு பெரிய ஒரு பித்அத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பித்அத்தை செஞ்சிட்டாங்க உமர்ன்னு சொல்றாங்க. அன்பான சகோதர பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல எத்தனை ஆயிரம் சஹாபாக்கள் இருந்தாங்க, எத்தனை ஆயிரம் சஹாபாக்கள் இருந்தாங்க. இந்த தொழுகையை நடாத்தியவரை ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், இவர் உங்களுக்கு அக்ரா என்று சொன்ன ஒரு சஹாபி தான் உபை இப்னு கஅப். அந்த சஹாபியை தொழுகைக்கு முன்னாகிறார்கள். 23 ரகாத் தராவிய தொழுகை நடாத்துகிறார்கள். பின்னால நின்றவர்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள். யாரும் சொல்ல இல்ல உமரை நீங்க பித்அத் செய்றீங்கன்னு யாரும் சொல்ல இல்ல. ஆனா இன்றைக்கு அந்த சஹாபாக்களை விட மேதைகளாக இருக்கக்கூடிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய மேதைகள் சொல்றாங்க உமர் பித்அத் செஞ்சிட்டான். தராவிய தொழுகையில 23 ரகாத் இது ரமலான்ல இல்ல என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மேதைகளாக இருப்பான். ஹஜ்ரத் உமருடைய காலம் சொல்றாங்க இமாம்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையை ஆரம்பிச்சது ஹிஜ்ரி 14ல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா உயிரோடு தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையை மஸ்ஜித் நபவியில் ஆரம்பிக்கக்கூடிய சமயம் ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வீடு அந்த மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல தான் இருக்குது. அவங்க அந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போகவும் இல்லை. ஏன், எப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகி உமருடைய கபர் தன்னுடைய வீட்டுக்குள்ள ஆகிறதோ அப்பதான் ஹஜ்ரத் ஆயிஷா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியானாங்க. அது வரைக்கும் வீட்டில இருந்த ஹஜ்ரத் ஆயிஷா, இந்த ஹஜ்ரத் ஆயிஷா சொல்ல இல்ல ஏண்ட கணவர் ரமலான்ல காலத்தை 11 விட கூடுதலா தொலை இல்ல, உமரை நீங்க 23 தொலைக்கு ஹஜ்ரத் ஆயிஷா இருக்க இல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய இரவுடைய தொழுகையை படிக்கிறதுக்காக வேண்டி நபியுடைய மனைவிமார்களுடைய வீட்டுல தங்கி இருந்து படித்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த இப்னு அப்பாஸ் உயிரோடு இருக்கிறாங்க. தன்னுடைய மஜ்லிஸ்ல உமர் ரலியல்லாஹு தஆலா இப்னு அப்பாஸுக்கு தனி ஒரு இடத்தை ஒதுக்குவாங்க. ஏன், அல்லாஹ் இவர்களுக்கு குர்ஆனுடைய இல்ஹாமியத்தை கொடுத்திருக்கிறான், குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான்.
நபி அவர்கள் துஆ செய்திருக்காருன்னு சொல்லி இவங்களை பக்கத்துல உட்கார வைப்பாங்க. அந்த சஹாபி சொல்ல இல்ல நபி இவர் ரலியல்லாஹு தாங்களே நீங்க பித்அத் செய்றீங்கன்னு சொல்ல இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உயிரோட இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அலி உயிரோட இருக்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் உயிரோட இருக்கிறாங்க, அபூ தர் கிஃபாரி உயிரோட இருக்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் உயிரோட இருக்கிறாங்க. ஆனா யாரும் சொல்ல இல்ல உமரை நீங்க பித்அத் செய்றீங்க. ஏன்? நபியுடைய காலத்துல நடந்திருக்கிறது. நபியுடைய காலத்துல செய்த இபாதத்துன்னு தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆரம்பிச்சார். சஹாபாக்களை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இக்தது பில்லதி மின் பஅதி அபூ பக்கர் உமர். ஏன் வஃபாத்துக்கு பின்னால நீங்க அபூபக்கரை உமரை நீங்க பின்பற்றுங்க என்பா நபி அவங்க சொன்னாங்க. ஏன் மௌத்துக்கு பின்னால யாரை பின்பற்றணும்? அபூபக்கரை உமரை நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த தொழுகை நடத்தினாங்க. அன்பான சகோதர பெரியார வேற யாரும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் மௌத்துக்கு பின்னால நீங்க பெரியோர் கருத்து முரண்பாடுகளை நீங்க சந்திப்பீர்கள். சந்திக்கக்கூடிய சமயத்துல நீங்க எந்த குலஃபாஉர் ராஷிதீன் சொல்லக்கூடியவர்களுடைய அந்த சுன்னாக்களை நீங்க பற்றி பிடிங்க என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅது அலைய பின் நவாஜிஸ், நீங்க எவ்வாறு பற்றி பிடிக்கணும் தெரியுமா? கதவாய் பல்லை நீங்கள் பற்றி பிடிப்பதை போல நீங்க பற்றி பிடிங்கன்னு சொன்னாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா பித்அத் செஞ்சாங்க. அன்பான சகோதர பெரியார்களே, அதனால ரமலானுடைய காலம் தராவி என்ற தொழுகை இருக்கிறது. அது 30 நாளும் செய்யக்கூடிய தொழுகை. அதே போல தஹஜ்ஜுத் தொழுகை வருடம் முழுக்க தொழக்கூடிய தொழுகை. 364 365 நாளோ தஹஜ்ஜுத் தொழுகை, எல்லா நாளும் தொழக்கூடிய தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை. இதுல எங்களுக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஒரு பள்ளியில இன்னைக்கு இஷாவுக்கு பின்னால 11 ரக்காத் தொழுகிறாங்க, திரும்ப எழும்பி 11 ரக்காத் தொழுகிறாங்க. நாங்க கேட்கிறோம், நபி அவர்கள் 11 ரக்காத்தை விட கூடுதலா தொழுகைன்னு சொன்னா ஒரு நாளில் எப்படி நீங்க 22 ரக்காத் தொழுகிற? இரவையில நபி அவங்க 11 ரக்காத்தை விட கூடுதலா தொழுகைன்னு சொன்னா நீங்க எப்படி 22 ரக்காத் தொழுகிற? அதுல ஒரு கூட்டம் இன்றைக்கு பேனர் போடுறாங்க, இஷாவுக்கு பின்னால 4 ரக்காத் தொழுகை நடக்கும், அதுக்கு பின்னால இடைவெளி, அதுக்கு பின்னால நாங்க 4 ரக்காத் தொழுவிக்கப்படும், அதுக்கு பின்னால சிறியோர் பயான், அதுக்கு பின்னால 3 ரக்காத் வித்ரன் தொழுறாங்க. இந்த அமல் நபியுடைய காலத்துல எங்க இருந்துச்சு? யாராவது ஒரு ஹதீஸ கொண்டு வரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஷாவுக்கு பின்னால 4 ரக்காத் தொழுதாங்க, அதுக்கு பின்னால 2 மணிக்கு எழும்பி திரும்ப 4 ரக்காத் தொழுது 3 ரக்காத் வித்ரன் தொழுதாங்கன்னு ஒரு ஹதீஸ கொண்டு வரட்டும். ஏன் இந்த உம்மத்துடைய அமலை குறைக்கிற அன்பான சகோதரர்களே? இன்னைக்கு நாங்க தான் மேதைகள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு கூட்டம் இன்னைக்கு இதான் சஹி, இது பித்அத் பித்அத் என்று சொல்லி இன்னைக்கு ஹதீஸ் இல்லாததெல்லாம் பித்அத்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஏன்னா சஹாபாக்களை விட அறிவாளிகள், சஹாபாக்களை விட மேதைகளாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறான். அதனால இன்னைக்கு கடைசி 10 இன்னைக்கு உம்மத்தை போட்டு குழப்புறாங்க. இன்னைக்கு கடைசி 10 வந்து அந்த 11 ரக்காத்து இது இஷாவுக்கு முன்னால தொழுதா, அதுக்கு பின்னால தொழுதவல, வித்ர் முன்னுக்கு தொழுதா பின்னுக்கு இல்ல. ஏன்? வஜ்ஜுல் ஆகிர ஸலாத்திக்கும் வித்ர், நபி அவர் சொன்னாங்க உங்களுடைய கடைசி தொழுகை வித்ராக ஆக்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதனால நீங்க தராவிகளை நீங்க வித்ர தொழுதா நீங்க கியாமுல் லைல வித்ர் தொழுகைலாம் என்றெல்லாம் மக்களை போட்டு குழப்புறாங்க. ஹதீஸ் விளக்கம் என்ன? இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது, முன்னுக்கு வித்து தொழ பின்னுக்கு வித்து தொழலாமா இல்லையா? ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அன்பான சகோதர பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், வித்ர் என்பது ஒரு ரக்காத், லா வித்ரானி ஃபில் லைல், 2 வித்ர் இரவையில் இல்லை, ஒரே இரவையில் 2 வித்ர் இல்லை. அதாவது 2 வித்ர் இல்லை என்று சொன்னால் ஒற்றை படையான 2 ரக்காத்தை ஒரே இரவையில் திரும்ப திரும்ப தொழ முடியாது. ஒரு ரக்காத்தை திரும்ப திரும்ப தொழலாம். வித்ருடைய தொழுகை ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது மொத்தம் 11 ரக்காத், இன்னும் ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது மொத்தம் 13 ரக்காத் வித்ருடைய தொழுகை. இந்த வித்ருடைய தொழுகையை ஆரம்பத்தில் 3 நாங்க தொழுது விட்டோமா, பின்னால் நாமல் எழும்பி 8 ரக்காத்தை இரட்டையாக தொழ முடியும். ஆனால் அந்த ஒற்றையாக தொழ முடியாது. ஒற்றையாக தொழுவையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். இரட்டையாக தொழுவையை தடுக்கவில்லை.
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இஷாவுக்கு பின்னால வித்து தொழ போறேன். ஏன் எழும்புவதற்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு யா ரசூலல்லாஹ். சரி தொழுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கடைசியா வித்து தொழ அமைப்பேன். ஏன் எனக்கு உறுதி இருக்கிறது, நான் கடைசியா வித்து தொழ அமைக்கிறேன். நீங்க தொழுங்க. இரவுடைய ஆரம்பத்திலும் வித்து தொழுகிறதுக்கு கேளும், இரவுடைய கடைசி வித்து தொழுகிறதுக்கு கேளும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு ஹதீஸ மட்டும்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு பேசுறவங்க, இன்னைக்கு மேதைகள் சொல்லக்கூடியவங்க ஒரு ரிவாயத்தை மட்டும் தான் பார்க்கிறேன். புகாரில அவங்க படிச்ச ஒரு சாப்டர் தான், புகாரிய பூர்த்தியா படிக்கிறதே இல்ல. புகாரிய பூர்த்தியா அந்த ஹதீஸ மின் அவ்வலியில் ஆகிரியே இன்னமல் அமால் பின்னியாத் என்ற ஹதீஸ்ல இருந்து கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி ஸகீலத்தானி ஃபில் மீசான் என்று சொல்லக்கூடிய இமாம் புகாரியுடைய கடைசி ஹதீஸ் வரைக்கும் படிக்கிறது இல்ல. படிக்கிறது என்னது? அந்த கிதாப் பாபு கியாமுல் லைல் என்ற பாடத்துல ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஹதீஸ படிச்சா பக்கத்துல வர உமர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ படிக்கிறது இல்ல. அதனால தான் இன்றைக்கு உம்மத்துக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால அன்பான சகோதர பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்கணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கியாமுல் லைல் இரவுடைய இபாதத் என்று சொல்லக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 365 நாள் வருடம் முழுக்க செய்தது தஹஜ்ஜுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை. ரமலானுக்கு ஒரு தனியான இபாதத் இருந்ததா? இருந்துச்சு, தனியான இபாதத் இருந்துச்சு. அப்ப நாங்க கேட்கிற நபி அவர்கள் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் 3 நாள் நபி அவர்கள் இமாம் ஜமாத் செய்தாங்க. 4வது நாள் விட்டு விட்டு வெளியாகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன இபாதத்? அந்த இபாதத்துடைய பேர் என்ன? சொல்லட்டுமே அன்பான சகோதரே, நீங்களும் கேளுங்கள் யார் பேசுகிறார்களோ. நபி அவர்கள் செய்த அந்த 3 நாளுடைய இபாதத்துடைய பேர் என்ன? 3 நாள் நபி அவர்கள் இமாம் ஜமாத் செய்தார்கள். பார்த்தார்கள் பள்ளி நிறைய ஆட்கள். நபி அவர்கள் 4வது நாள் வர இல்ல. அந்த இபாதத்துடைய பேர் என்ன? ரமலான்ல நடந்துச்சு. இந்த இபாதத்துடைய பேர் என்ன? சரி, நீங்க இமாம் ஜமாத்தாக நீங்க தொழுறீங்க, கியாமுல் லைல இமாம் ஜமாத்தா தொழுறீங்களே, நபியுடைய காலத்துல 30 நாள் கியாமுல் லைல் இமாம் ஜமாத்தா நடந்துச்சா? யார் பித்அத் செய்றோம்? எங்க பித்அத் இருக்குது அன்பான சகோதரே? இன்னைக்கு எல்லாம் பித்அத் பித்அத்னு பேசுறாங்களே. நீங்க கேளுங்க, நபியுடைய காலத்துல 30 நாள் நபி அவங்க இமாம் ஜமாத் தொழுவிச்சாங்களா? எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா? 30 நாள் நபி அவர்கள் நீங்க சொல்றமா இஷாவுக்கு பின்னால ஈக்கலாம் கியாமுல் லைல் என்று சொல்லுறீங்களே, அந்த 30 நாள் நபி அவர்கள் இமாம் ஜமாத்த சஹாபாக்களுக்கு தொழுவிச்சதா? ஒரு ஹதீஸ காட்ட சொல்லுங்க. எப்படி நாங்க பித்அத்தை நாங்க சொல்றது? அப்படின்னா நாங்களே ஆகப்பெரிய பித்அத்தை செய்யறோம். நாங்க தான் ஆகப்பெரிய பித்அத். ஏன் நபியுடைய காலத்துல நபி அவர்கள் 30 நாள் கியாமுல் லைல் செய்யல, 30 நாள் சஹாபாக்கள் தொழுவிக்க இல்ல. நபி அவர்கள் ரமலான்ல தொழுவிச்ச 3 நாள், 4வது நாள் நபி அவர்கள் வர இல்ல. சொன்னார்கள், இன்னி ஹஷீஷான் துஃப்ரத அலைக்கும், நான் உங்கள் மீது பயப்படுகிறேன், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்ற பயத்தால் நான் வரையில் என்று 4வது நாள் நபி அவங்க சொன்னாங்க. 3 நாள் தான் தொழுவிச்சா. அப்ப நாங்க எப்படி 30 நாள் தொழுவிக்கிறோம்? அப்ப யார் பித்அத்தை செய்யறோம்? பித்அத் என்று சொல்லி யார் அன்பான சோழ பித்அத்தை செய்யறாங்க? இன்னைக்கு மக்களுக்கு மத்த குழப்பம். இன்னைக்கு வித்ர தொழுதா தஹஜ்ஜத் தொழுகிறியா? தஹஜ்ஜத் என்பது தூங்கி எழுந்து தொழக்கூடிய தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகை என்பது தூங்கி எழுந்து தொழ வேண்டிய தொழுகை. ஆனா வித்ருடைய தொழுகைக்கு தூக்கம் என்பது நிபந்தனை அல்ல. தூங்காமலும் தொழுகலாம், தூங்கி எழுந்தும் தொழலாம். தஹஜ்ஜத் தொழுகை 8 ரக்காத், கூடினா 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகை. ஆனா வித்ருடைய தொழுகை 11 13 ரக்காத் வரைக்கும் வித்ருடைய தொழுகை. அப்ப ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வருடம் முழுக்க அமல் செய்த ஹதீஸ். அப்ப நபியுடைய காலத்துல செஞ்ச அமல், அந்த அமல்ல எந்த அளவு சஹாபாக்கள் உறுதி என்று சொன்னா, நாங்க சொல்றோமே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த தராவிய தொழுகையை 23 ரக்காத் தொழுவிச்சாங்கன்னு சொல்றதானே. இந்த உமர் நபியுடைய ஹதீஸ்ல எந்த அளவு உறுதி என்று சொன்னா, ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் வாயால் சொல்ல காதால் தான் கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு அந்த சஹாபாக்கள் ஆதாரம் காட்டவில்லை என்று சொன்னால் தண்டிப்பார். இது உமருடைய போங்.
ஒரு சஹாபி வாராங்க, ஹத் உமரை சந்திப்பதற்காக வேண்டி வாயில் படியில நின்றாங்க. 3 தடவை சலாம் சொன்னாங்க. உமர் பதில் சொல்ல இல்ல. ஆனா உமர் ரலியல்லாஹு தான் வந்த சஹாபியை பார்த்தாங்க. யார் வந்துன்னு கண்டாங்க. சஹாபி பின்னால போயிட்டான். போனதுக்கு பின்னால இவங்க தூது அனுப்புறாங்க அந்த சஹாபியை கூட்டிட்டு வர சொல்லி. கூட்டிட்டு வந்தாங்க. கேட்டாங்க, நீங்க ஏன் போனீங்க? சொன்னாங்க, நபி அவர் சொன்னார்கள் 3 விடுத்த அனுமதி கேளுங்கள். 3 விடுத்த அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கிடைக்க இல்லையா, நீங்க திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. நான் போனேன். உமர் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க, நபி அவர் சொன்னார்களா? ஓமண்டாங்க. அப்படி என்ன இந்த ஹதீஸுக்கு நீங்க ஆதாரம் காட்ட வேண்டும். ஆதாரம் காட்டவில்லைன்னு சொன்னா உங்களுக்கு நான் நபி மீது இட்டு கட்டியதற்காக தண்டனை தருவேன்னு சொன்னாங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இப்ப இந்த சஹாபி பயத்தோட சஹாபாக்களுடைய மஜ்லிஸுக்கு போறாங்க. அந்த மஜ்லிஸ போயிட்டு கேட்டாங்க, இந்த ஹதீஸ் யாருக்கு தெரியும்னு கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் கை வைத்தினாங்க, எங்க எல்லாருக்குமே இந்த ஹதீஸ் தெரியுமே, உமருக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. இப்ப சொன்னாங்க, இந்த மஜ்லிஸ் இருந்து ஒரு சின்ன சஹாபி உமர்ட்ட போயிட்டு சொல்லட்டுன்னு சொல்லி சிறிய ஒரு சஹாபி அனுப்பி வச்சாங்க. அவங்க போயிட்டு சொன்னாங்க, உமரே இந்த ஹதீஸ நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் சொல்ல காதால கேட்ட உமர்ன்னு சொன்னாங்க. இந்த அளவு நபியுடைய ஹதீஸ்ல இவ்வளவு தைரியமாக இவ்வளவு வலு கட்டாயமாக நபி அவர் சொன்னது மாத்திரம்தான் ஹதீஸ் என்று வாதிட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபியுடைய சுன்னாவை அணுவணுவா பின்பற்றியவர்கள் உமர் ரலியல்லாஹு தாங்க. அவங்க இந்த முஸல்லால பிதஅத் செய்ய வைச்சார்களா? அவர்களா பிதஅத் செஞ்சாங்க? அன்பான சகோதரர்களே, அப்ப சஹாபாக்கள் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க மட்டும்தான் கண்ணை திறந்து கொண்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாங்க. உமரை பிதஅத் செய்யட்டும் என்ற பேர்ல எல்லா சஹாபாக்களும் கண்ணை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருந்தாங்க. ஆனா நாங்க மட்டும் வாயை திறந்து இன்னைக்கு கண்ணை திறந்து கொண்டு இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மகர் கொடுக்கிற விடயம், பெண்ணுக்கு மகர் கொடுக்கிற விடயத்துல மிம்பர்ல இருந்து ஒரு விடயத்தை சொன்னாங்க. கீழே இருந்த பெண்கள் எழும்பி சொன்னாங்க, உமரே நீங்க சொல்றது பிழைண்டா, நீங்க சொல்றது பிழை, குர்ஆன் இப்படி சொல்லுது, நபியர் இப்படி சொன்னாங்க, நீங்க ஏன் பெண்ணுடைய மகரை நீங்க குறைக்கிறீங்கன்னு சொல்லி உமர மிம்பர்ல வச்சு கேள்வி கேட்டா. அந்த பெண்கள் எல்லாம் வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க இன்னைக்கு வாயை திறந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உமர் பிதஅத் செஞ்சிட்டான். இன்னைக்கு தராவில தொழுகொண்டு இல்ல, அப்படி 23 ரக்காத் இல்ல. இன்னைக்கு வாய் கூசாம கொஞ்சம் பேர் இன்னைக்கு பேசுறாங்க. கடைசி 10ல 23 ரக்காத் தொழுவிட்டு திரும்ப 11 ரக்காத் தொழுகிறது, இது பிதஅத்னு பேசுறாங்க. அன்பான சகோதர பெரியார்களே, நாங்க செய்யக்கூடிய அமல் எங்களுக்கு உறுதி இருக்கிறது. இது எங்க இருந்து வந்த அமல், எப்ப ஆரம்பிச்ச அமல் என்றதுல எங்களுக்கு உறுதி இருக்கிறது. நபியுடைய மஸ்ஜித் நபவியில சொன்னாங்க இந்த ஹதீஸ். நபியுடைய மஸ்ஜித் நபவியில தான் இந்த இபாதத்தை ஹயாத்தாக்கினாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு எல்லா ஹதீஸும் பலகீனம் பலகீனம் பலகீனம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இன்னைக்கு பலகீனமான ஹதீஸ என்ன வரையறை இருக்குன்னு கூட தெரியும். ஏன்னா ஓதினது இன்னைக்கு தமிழ் கிதாபுகள், அடிப்படை உசூல்களை படிச்ச தமிழால, அதனால தமிழ் விளங்குற தமிழ்ல விளங்கின அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு மண்டைக்குள்ள இருக்க என்ன தமிழால படிச்சது அவ்வளவுதான் இருக்குது. இன்னைக்கு என்ன கிதாபுகளை படிக்கணுமோ அந்த கிதாபுகளை அந்த கிதாபுடைய ரூபத்துல படிக்கிறதே இல்ல. இன்னைக்கு நான் பலகீனம் பலகீனம் என்று சொல்றோமே. அன்பான சகோதரர், இது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விடயம். இன்னைக்கு பலகீனம் என்ன? ஹதீஸுடைய ஒரு அறிவிப்பாளர் அவருடைய தரம் குறைந்ததாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் இருக்கிறார். ஒரு செய்தி வருகிறது, அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அவரிடம் வந்து கேட்டவர் 2 பேர் கேட்கிறார்கள். அந்த 2 பேரும் இப்போது இன்னும் 2 பேருக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த செய்தி கடைசியாக ஒருவரிடம் வருகிறது. வரக்கூடிய சமயத்தில் அதில் வரக்கூடிய ஒருவர் பலகீனமாக இருக்கிறார். இந்த வழியால் வரக்கூடிய ஒரு பலகீனமாக இருக்கிறார். இங்கால 2வது வழியால் வரக்கூடியவர் அந்த செய்தி அது ஊஜ்ஜியமானதாக இருக்கிறது. அதிலே சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்பகரமானவராக இருக்கிறார்கள். ஆனால் 2 தரப்பாலும் வரக்கூடிய அந்த செய்தி ஒரே செய்தியாக இருக்கிறது என்றால் இந்த வழியால் வந்த செய்தி பலகீனம், இந்த வழியால் வந்த செய்தி சஹீஹ், நம்பகரமான செய்தி. இப்ப
இந்த வழியால் வந்த செய்தியை எடுத்து பலகீனம் சொல்லி இந்த வழியால வந்த செய்தியை விட்டு விடுறாங்க. இதை மட்டும்தான் பார்க்கிற, இங்கால பார்க்கறது இல்லை. அதனால அடிப்படையில விளங்க வேண்டும். ஒன்று அறிவிப்பாளர் பலகீனம், இன்னும் ஒன்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் பலகீனம். இந்த ஹதீஸும் அறிவிப்பாளரும் பலகீனமாக இருந்தால் அந்த ஹதீஸ் எடுக்க முடியாது. ஒன்று அறிவிப்பாளர் தொடர் பலகீனமாக இருந்தாலும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ்களுக்கு அதற்கு இன்னும் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக இருக்குமாக இருந்தால் இந்த ஹதீஸை நாங்கள் ஹசன் லி கைரியாக சஹீஹ் லி கைரி என்ற அந்தஸ்தை கொடுத்து நாங்கள் எடுப்போம். இந்த உசூல் தெரியாட்டி எல்லா ஹதீஸும் பலகீனம், ஒரு ஹதீஸை அமல் செய்ய முடியாது. இன்னைக்கு இதான் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பலகீனம். பலகீனம் நாங்களும் பார்க்கிற ஹதீஸ் இல்ல. இன்னைக்கு இமாம்கள் மௌலவிமார் சொல்றாங்க அந்த ஹதீஸ் பலகீனம் எடுக்க இயலான்னு சொன்னா நாங்க நினைச்சோம் ஓ பலகீனமான ஹதீஸாக்கு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸாக்கு நினைக்கிறேன். பலகீனம் என்றா அதுக்குரிய விரிவாக்கம் என்ன? லஈஃபுடைய வகைகளை எத்தனையோ வகைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் வகைகள் லஈஃபுடைய வகைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல அன்பான சகோதரர்களே. அதனால ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. நாங்க அந்த குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு உறுதி வர வேண்டும். தராவீஹ் தொழுகை என்பது வேறு. இரவையில நாங்க பிந்திய 10 நாங்க தொழக்கூடிய இஅ்திகாஃப் இருந்து இரவையில பள்ளியில தரித்திருந்து நாங்க தொழக்கூடிய தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை ஒன்று அல்ல வித்ருடைய தொழுகை. தஹஜ்ஜுல நியத்து வைக்கவும் மேலும் இல்ல வித்ரண்டு நியத்து வைக்கவும் மேலும். தஹஜ்ஜுல நியத்து வச்சோம்டா 8 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுகிறது, 3 ரக்காத் வித்ராக ஆக்கிக் கொள்றது. அல்ல வித்ரண்டு மட்டும் நியத்து வச்சோம்டா 11 ரக்காத்தை வித்ராகவே தொழுகிறதுக்கு. கியாமுல் லைல் என்பது அந்த நேரத்துக்குரிய பேர். அது தொழுகையுடைய பேர் அல்ல, நேரத்துக்கான பேர் தான் கியாமுல் லைல். அது தொழுகைக்கான பேர் அல்ல. அதனால அன்பான சகோதர பெரியார்களே, தராவீஹ் தொழுகை நாங்க தொழுகிறோம். அதுல நாங்க வித்ருடைய 1 ரக்காத் நாங்க தொலை இல்லையா? இங்க நாங்க கியாமுல் லைல்ல நாங்க தஹஜ்ஜத்துக்கு பின்னால 3 ரக்காத் வித்ரு தொழலாம். அங்க 1 ரக்காத்தை சேர்த்து தொழிட்டோமா? இங்க 10 ரக்காத்து தொழ வேண்டும், 1 ரக்காத்து தொழக்கூடாது. ஏன்? லா வித்ரானி ஃபில் லைல், இரவில 2 வித்ர் கிடையாது. அதனால 10 ரக்காத்து தொழணும், கடைசி 1 ரக்காத்து தொழையலாம். அப்படி நமக்கு ஊஜ்யம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் தஹஜ்ஜத் தொழுகை தொழுவேன், கியாமுல் லைலுக்காக நான் நேரத்துக்கு எழும்புவேன் என்று ஊஜ்யம் இருக்குது என்று சொன்னா இங்க முன்னுக்கு நாங்க 22 தொழுகிறோம், அந்த 1 இங்க 11 ஆக்கி தொழுவதுக்கு. அதனால இது மார்க்கம் தெளிவானது. அன்பான சகோதரர், இன்றைக்கு நான் குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிச்சுக் கொள்றேன். இன்னைக்கு ஹதீஸ்ல எந்த அளவு அவர்களுக்குரிய நோட்டம் இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்று இருக்குது, புகாரில வரக்கூடிய ரிவாயத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய கஃபன்ல லைஸ ஃபியா கமீஸு வலா இமாமா, நபியுடைய கஃபன்ல வந்து மேச்சட்டையும் இருக்கையில தலப்பாயும் இருக்கையில. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதனால ஜனாசாவுடைய கஃபன் வந்து மேச்சட்டையும் இருக்கையில தலப்பாவும் இருக்க இயலாது என்று சொல்றாங்க. ஜனாசாவுடைய கஃபன் 3 பட்டாகத்தான் இருக்க வேண்டும், வேற எந்த ஒன்றும் அதுக்குள்ளால என்ன செய்யலாது, செய்யறதுக்கு இயலாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு டொஃபியை வச்சு அந்த டொஃபியை அந்த முறுக்கு அப்படி முறுக்கிறமாய் முறுக்கு என்ன செய்யணும், ஜனாசா கஃபன் செய்யணும் என்று சொல்றான். வேற எந்த ஒன்றும் செய்யறதுக்கு இயலாம். ஆனா இது நபியுடைய கஃபன். இந்த நபியுடைய கஃபன்ல வந்து நபியுடைய சட்டை வந்து கலட்டப்பட இல்லை. நபியுடைய சட்டையை கலட்ட போகக்கூடிய சமயம், குளிப்பாட்டக்கூடிய சமயத்தை அசர் எழும்பியது, சட்டம் வந்தது நபிய சட்டையை கலட்ட வேண்டாம் என்று சொல்லி. அதனால நபி அவர்கள் சட்டை கலட்டப்படவில்லை, நபி அவர்கள் உடுத்திருந்த ஆடையோடு தான் அவர்களுக்கு கஃபன் செய்யப்பட்டது. அதனால ஆயிஷா சொல்றாங்க வேறதாக என்ன செய்யல, இன்னும் ஒரு கமீஸ் ஒன்று அணிவிக்க இல்ல நபியுடைய கஃபனுக்கு. ஆனா இதே ரசூலுல்லாஹ் தன் போட்டிருந்த ஆடையை முனாஃபிக்குடைய தலைவர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு தன்னுடைய ஆடையை கஃபனா கொடுத்தாங்க நபியுடைய வாழ்க்கையில. இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நபி அவர்களே தன்னுடைய ஆடையை கொடுத்து கஃபன் செய்யுமாறு சொல்லி இருக்கிறார்கள். ஆனா நாங்க இன்றைக்கு ஆடையை கஃபன் ஆக்குறதுக்கு இன்னைக்கு கஃபன்ல இந்த கமீஸ வைக்கிறதுக்கு நாங்க இன்னைக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றோம். ஏன்? நாங்க படிக்கிறது ஒரு ஹதீஸ் தான். ஏன்? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய சம்பவம் வாரது வேற பாபுல புகாரியில.
ஜனாயிஸுடைய பாப்ல வாரது ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய கஃன்ல வந்து கமீஸ் இல்ல. கிதாப் லிபாஸ் இன்னும் ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வராங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி அவங்க மனசு வைத்து விருப்பத்தோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தாண்ட கையால ஒரு ஆடையை நெய்ந்து கொண்டு கொடுக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏன் கையால செஞ்ச ஆடை யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நான் தரணும். நபி அவங்களை விருப்பத்தோடு அப்படியே வாங்கி எடுக்கிறாங்க. ஏன் நபி அவங்க பார்த்தாங்க, ஏதாவது விசேஷமான நாள் அல்லது ஏதாவது உஃபூதுகள் வரக்கூடிய சமயம் இந்த ஆடையை போட்டுக்கொண்டு இருக்கலாம் என்று சொல்லி தாண்ட தேவையோட வாங்கி எடுத்தாங்க. நபி அவங்க போட்டுட்டு வராங்க. ஒரு சஹாபி பார்த்தாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த ஆடை எனக்கு தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க. உடனே நபி அவங்க உள்ளுக்கு போனாங்க. ஏனே சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, ஏனே சஹாபி கேட்டது கோபம். சஹாபியை பார்த்து ஏனே சஹாபா கேட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் நபி அவர்கள் கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க, நல்லா தெரியும். இந்த ஆடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பத்தோட தனக்கு தேவை என்று வாங்கினாங்க, அந்த ஆடையை நீங்க கேட்டுட்டீங்களேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த சஹாபி சொன்னாங்க, இந்த ஆடையை நான் உடுக்கிறதுக்கு வாங்க இல்ல, இந்த ஆடை நபியுடைய உடம்பு பட்ட ஆடை, இது என்ன கஃனாக ஆகணும் என்றதுக்காக தான் நான் கேட்டேன்னு சொன்னேன். இந்த ஆடை என்ன கஃனாக ஆகணும் என்றதுக்காக தான் நான் கேட்டேன். இதுவும் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஆனா அன்றைக்கு நாங்க சொல்ல கஃன்ல அப்படி இருக்கல இப்படி இருக்கல. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நபியுடைய சுன்னவுல உறுதியானவங்க, அஷத் இத்திபா லி சுன்னத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் தன்னுடைய மகனுடைய ஜனாசாவுக்கு கமீஸ் வெச்சாங்க, தலப்பாயும் கட்டினாங்க. இன்னைக்கு அந்த ரிவாயத்துல எங்களுக்கு பார்க்கிறதுக்கு இல்ல. ஏன்னா படிச்சது கொஞ்சம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு ஹதீஸில் விரிவாக இருக்குது. அதற்கென்று இன்னைக்கு வருடம் ஒதுக்கப்படுகிறது. இன்னைக்கு 6 கிரந்தங்களை இன்னைக்கு வருடம் ஒதுக்கி அந்த 30,000 சொச்சம் ஹதீஸ்ல இன்னைக்கு அந்த வருஷத்துல இன்னைக்கு ஒதுக்கி இன்னைக்கு மக்கள் படிக்கிறாங்க, இன்னைக்கு ஆலிம்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த 6 கிரந்தங்களை இன்னைக்கு படிக்காம இன்னைக்கு ஒரு சில பாபுகளை ஒரு சில அந்த விடயங்களை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க தான் மேதன்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் இன்னைக்கு அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். அதனால இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கு. இன்னைக்கு என்ன பாபு என்று ஒன்று தெரியாது, ஹதீஸ் என்ன அடிப்படை தெரியாது, ஹதீஸ் உசூல் என்னன்னு தெரியாது. அதனால இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்களும் அவங்களோட சேர்ந்து நாங்க செய்யக்கூடிய அமலை விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால இந்த கடைசி பகுதி இபாதத்துக்கு ஒரு பகுதி, அதிகம் இபாதத்தை செய்யக்கூடிய பகுதி. இந்த இபாதத்தில் நாம் கூடுதலாக கவனம் செலுத்துவோம். நாங்க இந்த இஷாவுக்கு பின்னால தராவில தொழுகிறது, அதற்கு பின்னால நாங்க பள்ளியில இத்திகாஃப் இருக்கிறது, இருந்து நாங்க நடுநிசையில் எழுந்து அந்த தஹஜ்ஜுடைய வித்ருடைய தொழுகையை தொழுகிறது. அல்லாஹ்விடத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவு ஆதரவு வைப்போம், அல்லாஹ்விடத்தில் சுஜூதில மன்றாடுவோம். இந்த வருடம் கடைசி ரமலானே தெரியாது, இந்த ரமலானிலாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை யா அல்லாஹ் எங்களுக்கு தா என்று சொல்லி சுஜூதில மன்றாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானிலாவது எமக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அல்லாஹ் இந்த நபியுடைய அந்த இபாதத்துல எங்களுக்கு இன்பத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நபியுடைய முன்மாதிரிகளை சரியாக பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்புரிவாயாக. யா அல்லாஹ் சுன்னாக்கள்ல எங்களுக்கு அன்பை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பித்அத்துகள் எங்களுக்கு வெறுப்ப நசீபாக்குவாயாக. பித்அத் என்றா என்னென்ன விளக்கத்தை நசீபாக்குவாயாக. நபியுடைய ஹதீஸ் என்றா என்னென்ன விளக்கத்தை நசீபாக்குவாயாக. ஹதீஸுடைய ஆழமான அறிவு எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் விளப்பம் இல்லாமல் அறிவு இல்லாமல் யா அல்லாஹ் உன்னுடைய தூதருடைய ஹதீஸில் விளையாடி கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல விளக்கத்தை நசீபாக்குவாயாக. ஹதீஸுடைய ஞானத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஹதீஸ் என்ன என்னத்தை யா அல்லாஹ் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அறிவில்லாமல் யா அல்லாஹ் இந்த ஹதீஸில் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் சொல்லி சொல்லி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ். அந்த குழப்பவாதிகளுடைய ஃபித்னாக்கள் எங்களை நீ பாதுகாப்பாயாக. உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யா அல்லாஹ் கடைசி காலத்துல தஜ்ஜாலுன கஸாபூன் எல்லாரும் வெளியாகுவார் என்பா சொன்னார்கள் யா அல்லாஹ். அந்த தஜ்ஜாலுன கஸாபூனுடைய அந்த ஃபித்னாவை விட்டு யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அமல்கள்ல
உறுதியை நசீபாக்குவாயாக. இந்த அமல்கள் அல்லாஹ் எங்களுக்கு உறுதியை நசீபாக்குவாயாக. அந்த அமல்கள் ஆசை நசீபாக்குவாயாக. அந்த அமல்களை நபி அவர்களுடைய அந்த முன்மாதிரி பிரகாரம் செய்யக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆக்கியார் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹ்.